ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே நம்மளோட ஹீரோ ஃபூ அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கா. பட் அவன் அங்கே வந்து அவளுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம அவன் ரொம்பவே கோவமாயிட்ருக்கான். அப்போ தான் எதுக்காக அவனுக்கு இவ்வளோ கோவம்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாங்க. அவனோட கிளைண்ட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்து கொடுத்து அங்கே தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். பட் கரெக்டாக அப்போ அங்கே வந்து அவனை அடித்து போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் காப்பாற்றிட்டான் போல். பட் அவளுக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். பிறகு அவளங்க கிஸ் பண்ணிட்டு, சரி ஓகே, இப்போ எதுக்காக நீ அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ண, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமானதும் அப்போ அங்கே வந்துட்டு அவள் சாரி கேட்குறான். சரி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதாமேன்னு சொன்னதும், ஸோ இதை நினச்சி தான் நீ கவலையாயிட்டு ட்ரிங்க் பண்ணியான்னு சொன்னதும் அவள் ஆமான்னு சொன்னதும் மெடிசன் எடுக்க மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்து 3 இயர்ஸாக இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்துட்டுருக்காங்க. அவனோட செக்ரட்டரியாக வந்துட்டு அவள் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அவனுக்காக காஃபியெல்லாம் கொடுக்கும்போது அப்போ அங்கே ஷூ உள்ள விழுறான். அவனோட சிஸ்டர் சிசியோட தான் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போது போல், நீ எதுக்காக இந்த மாதிரி ஒரு கேர்ளை இன்னமே உன் கூட சேர்ந்து ஒர்க்கில் வச்சிருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அவள் என்னோட பர்சனல் செக்ரட்டரி, ஸோ நீ வார்த்தைகளை பார்த்து பேசு, அதுக்கு மேலே இது என்னோட ஆஃபீஸ், நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும்னு அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே கோவமாகி போயிட்டு, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அவள் ஒன்றும் நல்ல பொண்ணு கிடையாது, அவளோட பியூட்டியை வச்சு தான் உன்னை மயக்கி இங்கே வந்து இருந்துட்டுருக்கா, அவங்க அம்மாவுமே ஒரு மிஸ்ட்ரெஸ் தான், அதே வேலையை தான் அவளும் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ திரும்பவுமே நான் சொல்கிறேன் என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஸோ அப்போ தான் இவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவனோட ஒர்க் பண்ணும்போது அவனுக்கு யாரோ ட்ரக்கு கலந்து கொடுத்துருக்காங்க. காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே எனக்கு ரொம்பவே ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, நீ பேசாமல் இங்கேருந்து வெளியே போயிடுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், இல்லை நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் யாரையுமே ஒர்க்குக்கு வச்சதே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் எனக்காக நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, எனக்கு கொடுத்துருக்க ட்ரக் ரொம்பவே வந்து ஹார்ட் ஆகிட்டுருக்கு, வாங்க முடியாது, நீ பேசாமல் கிளம்பி போன்னு சொன்னதும், எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது, ஸோ உங்களுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணுறேன், எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அப்படி நான் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சி ஹீரோயினை கிஸ் பண்ணதுமே, பட் அவளுக்கு கிஸ் கூட பண்ண தெரியாமல் இருக்கோமே, என்ன ஒரு கிஸ் கூட பண்ண தெரியல, உனக்கு என்ன எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையான்னு சொன்னதும், எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் சொன்னதுமே அவ கூட சேர்ந்து அதுக்கப்புறம் அவன் கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு 3 மில்லியன் வேணும்னு அவள் சொல்கிறா. கண்டிப்பாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். இப்போ நான் வந்து வேலையை விட்டுறேன்னு சொன்னதும், நீங்கள் வேலையெல்லாம் விட தேவை கிடையாது, இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் என் கூட சேர்ந்து இரு, நான் உனக்கு வந்து எவ்வளோ காசு வேணுமோ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்லியிருக்கான். இப்படி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போயும் இந்த ஷூ ரொம்ப கோவமாயிட்டு, என் சிஸ்டர் நாளைக்கு வர போகிறா, நீ இவ்வளோ போய் பிக்கப் பண்ணணும், நீ என்ன முட்டாள் மாதிரி இவளோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஓ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பிறகு அவன் போய் வெளியே வர்றதை பார்த்துட்டு ஹீரோயின் எந்திரிச்சு அங்கேருந்து போனதுமே, நீ என்ன உங்கள் அம்மாவோட வேலையை நீ பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. வாயை முடிட்டு பேசாமல் இரு, உங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவோட பின்னாடி சுற்றிட்டு இருந்தார், எங்கள் அம்மா இறந்து போய் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் நீ அவங்கள பற்றி இப்படி கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அவனுமே அடிக்கிறதுக்கு அங்கே கையை வாங்கிட்டு வர்றான். பட் அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவன் மேலே கை வச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நீ இவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, என் சிஸ்டரோட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது, அதை பற்றி நீ கவலைப்பட மாட்டியான்னு சொன்னதும், நீ மரியாதையை வெளியே போ, என்னோட உமன் மேலே யாரும் கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நைட்டு வீட்டுக்கு வந்தால் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளை உட்கார வச்சுக்கிறான். அவட்ட ரொம்ப ஆசையாக பேசிட்டு திரும்ப அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவன் வந்து உன்னை பற்றி பேசினதை நினச்சி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதுமே, என்னோட உமனை யாரும் வந்து என்னோட விருப்பம் இல்லாமல் டச் கூட பண்ணக்கூடாது, அவன் எவ்வளோ தைரியம் தான் உன் மேலே கையை வைக்க வருவான், நான் வந்து அவனை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன் இல்லைன்னா அப்படின்ற சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் எதுவும் பண்ண தேவை கிடையாது, உங்களோட பர்சனல் வாழ்க்கையை நான் வந்து கெடுக்கிறதுக்கு விரும்பலை, உங்களுக்கு அந்த பொண்ணுக்குமே என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னா நான் வந்து விலகி இருக்க தான் நல்லதுன்னு சொன்னதுமே, அதை பற்றிலாம் நீ பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கிஸ் பண்ணிச்சேக்கான். பிறகு நைட் தூங்கிட்டு இருந்தா அவனுக்கு கால் பண்ணிவிட்டு, என் சிஸ்டர் வந்துட்டா நீ பிக்கப் பண்ண போன்னு சொன்னதுமே, எனக்கு டைம் கிடையாது, நீயே போய் பிக்கப் பண்ண போன்னு சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டிக்கு தான் அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கே ட்ரெஸ் வந்து நல்லா இல்லை, இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கொடுத்ததுமே அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா, யாருப்பா இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்து
செக்ரட்டரியான்னு சொல்லிட்டு பேசினதும் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போனதுமே அவங்க பேசுகிற விதத்தை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இப்படி கேவலமான ஐடியா போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அவங்களுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு தன்னைத்தானே எங்கே ஸ்லாப் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்கே அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே இருக்க எல்லாருமே சிசியோட தான் சேர்ந்து அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போதான்ப்பா, சூ ஃபேமிலியோட பொண்ணு ரொம்பவே பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப அந்த சிசியுமே அங்கே உள்ள என்ட்ரு ஆகுறா. நம்ம ஹீரோயின் அவளை அங்கே பார்த்துட்டு பாஸ்ட் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்தவங்க ஒன்றா இருக்கும்போது ஹீரோயின் தூரமாக தான் இருந்து பார்த்துருந்துருக்கா. ஸோ இந்த சிசி இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து நக்கல் அங்கே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவங்கிட்ட போகும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அந்த சைட்லேருந்து போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினை உடலை காலை விட்டு கீழே விழுக வச்சிடுறான். அவளுக்கு ரொம்பவே இங்கே அசிங்கமாயிருது, எல்லா ட்ரிங்க்ஸுமே கீழே விழுந்து ரொம்ப அவமானமாயிடுச்சேக்கா. இதை பார்த்தா கண்டிப்பாக ஃபோக்கு ரொம்ப அவமானமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேக்கா. பட் அவன் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நீ இப்போ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, உன் கம்பெனி கூட இருக்க நான் எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணுறேன்னு அந்த ஷூட்டை சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த சிசி வந்து அவள் வெறும் செக்ரட்டரின்னு தான் என்கிட்ட சொன்னேன், பட் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல, வேற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோமாயிடுச்சுக்கா. ப்ளீஸ் நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாருன்னு அவன் சொல்கிறான். எனக்கு கால் எல்லாத்தையுமே அமைக்க விட்டுட்டு இருக்கும்போது நீ எதுக்காக அவர் கூட சேர்ந்து இருக்கிற கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண, இதனால் கம்பெனிக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அவனுக்கு வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் ஓமையில கையை வச்சிருப்பான், அப்புறம் எப்படி நான் வந்துட்டு அவனை பனிஷ் பண்ணாமல் இருப்பேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆயிடுச்சுக்கு. நான் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் வர விரும்பல, நீங்கள் ஆல்ரெடி வந்து 2 பேருமே ஆரம்பத்துலேருந்தே ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட பாஸ்ட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். ஸோ ஹீரோ ஆனால் எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டா. அவளுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து எல்லாரும் பேசியிருக்காங்க, இப்போ வரைக்குமே யாரையுமே வந்துட்டு ஒர்க்குக்கு வச்சதில்லை, இவளை மட்டும்தான் வச்சுருக்காங்க. ரெண்டாவது சிசிக்கும் அவருக்குமே வந்து கூடிய சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஆரம்பத்துலேருந்து அவங்க ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காங்களாம்ப்பான்னு சொல்லிட்டு இங்கே பேசியிருக்காங்க. இதை நினச்சிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. இப்போ நான் வந்துட்டு அவன்ட்டு எதையுமே சொல்லாமல் இல்லை நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன், எனக்கு வந்து கேள்விப்பட்டதான்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ மனசில் என்ன ஃபீலிங் போயிட்டுருக்கு, எது ஜெலஸ் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு தெரியும் என்னோட எல்லை என்னன்னு சொன்னதும் ரொம்பவே அவன் ஜெலஸ் ஆகி போயிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஃபீல் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றான், உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன், அப்படின்னா அந்த ஜியா வந்து இதுக்கப்புறம் உன்னோட செக்ரட்டரியாக இருக்க தேவை கிடையாது, இல்லை எனக்கு ரொம்ப நாள் அவன் மேலே வந்துட்டு கண்ணு இருக்குப்பா, உனக்கு அப்புறம் நான் அவளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே தலையில் ஐஸை தூக்கி கொட்டி அவன் மேலே எப்படி தப்பான பார்வை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், கொலையை பண்ணிடுவேன், ஒழுங்கு அவட்ட இருந்து விலகியேறு அப்படின்ற சைட்டு அவன் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கான். பிறகு ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா, அவகிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே ரொமான்ஸாக பேசினதும் அவள் கனவு நினச்சிட்டு சிரிச்சிட்டு என் கனவுல கூட நீ தெரியலையான்னு சொன்னதும் கனவு கிடையாது உண்மைதான் பாருன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்க ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொன்னதுமே வா நம்ம 2 பேருமே சேர்ந்தே குளிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நெக்ஸ்ட் அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனால் அந்த சூ வந்து என்ன உங்கள் அப்பாவை பார்க்க போயிட்டுருக்கியா, உங்கள் அம்மா ஒரு மிஸ்ட்ரஸாக இருந்தவ, பட் உங்கள் அப்பா வந்துட்டு இப்படி ஹாஸ்பிட்டல் அதனால தான் உடம்பு முடியாமல் கிடக்காங்களான்னு சொல்லிட்டு பேசினதும் வார்த்தைகளை பார்த்து பேசு, உங்கள் அப்பா லட்சணை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம சூ வந்துடுறான், நீ எப்போ பார்த்தாலும் அவளை இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்குது, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட செக்ரட்டரியோட சேர்ந்து வருவேன் எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அவங்க அப்பா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கட்டியிருக்கேன்னு கேள்விப்பட்டு அவ்வளோ அமௌண்ட்டை நீ எப்படிமா ரெடி பண்ணேன்னு சொன்னதும் அப்பா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே கட் பண்ணி அங்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு, ஏன்னா வந்து 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு நினச்சிக்கிறாங்க. அவளுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுத்து சாப்பிட சொன்னதுமே அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. பட் ஹீரோயினுக்கு பயமாயிட்டுருக்கு, உண்மை எதுவுமே தெரியாது அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவனை வந்து அவள் கிஸ் பண்ணதுமே என்ன இன்னைக்கு ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறேன் என்ன விஷயம்னு சொன்னதும் எங்கள் அப்பாக்காக நீ பண்ணதுக்கு நான் ஏதாச்சும் உனக்கு ரீபே பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு இருக்கா. பட் எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, எங்கள் அப்பாவுக்கு நம்மளோட பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி அங்கே வந்து கிஸ் பண்ணதும் உனக்கு எதுக்காக இவ்வளோ கோவம்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும், டெய்லி நான் உனக்காக ஒரு ஃப்ளார்ஸ் கொண்டு வந்து இங்கே வச்சுட்ருக்கேன், பட் நீ அதை பற்றி எதையுமே வந்து பேசவே மாட்டேயே, உனக்கு என்ன கண்ணு தெரியலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்காகவா நீ பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன உனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரொம்பவே நீ தான் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பொண்ணுன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாயிட்டு அவளுக்குமே. பிறகு நைட் போல் அந்த சிசி கால் பண்ணிட்டு அழுதுட்டு ப்ளீஸ் என்னை பார்க்கவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போனதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேக்கா. நான் வந்து உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நீ சொன்னேன், பட் நீ இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கேன்னா நான் வந்து உனக்கு எந்த லெவலுக்கு இம்பார்ட்டன் எனக்கு தெரியுது, உன் மேலே நான் நம்பிக்கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அந்த சிசியை பார்த்தா ஃபுல்லாக அங்கே தண்ணியை போட்டுட்டு பயங்கரமாக போதையில் இருக்கா. அவன் வந்ததுமே அவன் பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே அவன் கோவமாயிட்டு
என்கிட்ட கால் பண்ணி கூப்பிட்ற லெவலுக்கு நானும் ஒன்றும் க்ளோஸ் கிடையாது. நைட் நேரத்தில் கால் பண்ணி நீ அழுதுட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும், நான் உன்னோட ஃபியான்சியாக வரப்போகிறவன், நீ என்ன கண்டுக்காமல் எப்போ பார்த்தாலும் அந்த ஜியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருப்பியா? ரெண்டாவது நான் உன்னோட உயிரை காப்பாற்றிருக்கேன், நீ அதை மறந்து போயிடாதான்னு சொன்னதும், இதை சொல்லி எத்தனை வருஷத்துக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டுருப்ப? நான் அந்த லெவலுக்கு வந்துட்டு உனக்கு மரியாதை கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ நீ என்கிட்ட வெளியேறுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. மார்னிங் போல் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்கவுமே, என்னப்பா நைட்டு வந்து போனேன் ஆனால் இப்போ திரும்ப உட்காந்துருக்கோன்னு சொன்னதும், திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேனே அதை நீ பார்க்கலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். கூட சேர்ந்து இன்றைக்கி நீ ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்க்கு வரப்போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயினுமே அங்கே ட்ரெஸ் எல்லாமே வச்சுட்டு அவன்கிட்ட மீட்டிங்கை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணதும் வேமா பிடிச்சி அங்கே மடியில் உட்கார வச்சுட்டு எப்போ பார்த்தாலுமே மீட்டிங் அது இதுனே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டைம் ஆயிடுச்சுக்கு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, கிளம்புன்னு சொன்னதும், நான் வந்துட்டு என்னை பார்த்துக்கிறேன், பட் நீ வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன், இங்கே வந்திருக்கா, அழகாக போய் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவ்வளோ சந்தோஷமாயிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கூட சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து அவனை ஹக் பண்ணிக்க ரொம்ப ஆசையா. எனக்கு இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு, நான் உனக்கு இதுக்கு தேங்க்யூ சொல்லணும், நான் நல்லாவே வந்துட்டு என்ஜாய் பண்ணேன் அப்படின்றத சொல்லும்போது ஹீரோ நீ நான் ஹாப்பியாக இருக்கையில் எனக்கு அதுக்கு போதும்னு சொன்னதும், எனக்கு இன்னும் ஒன்று வேணுமே, உன் கூட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு, ஆனால் என்ன மாதிரி அப்படின்ற சைட்டு கேட்டுட்டு அங்கே போய் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே ஒரு பார்ட்டியில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அந்த சிசிட்ட, நீங்கள் தான் வந்து சிசின்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்காக தான் அவன் வந்து இந்த பிரேஸ்லெட்டை விலைக்கு வாங்கியிருக்கான், நான் ரொம்பவே காஸ்ட்லிப்பா, 5 மில்லியன் அப்படின்றத சொல்கிறான், உங்களுக்காக தான் வாங்கியிருக்காருன்னு சொன்னதும், அப்படியா, நான் வந்துட்டு இப்போவே அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணால் நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே வாவ் பொண்ணு பார்க்க சூப்பராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவளோட கையில் அந்த பிரேஸ்லெட் இருக்கிறத பார்த்துட்டு அந்த சிசிக்கு அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கையெடுத்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா பேசாமல் வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அங்கே அந்த எதுக்காக நீ இப்போ கோவமாயிட்டு பார்ட்டியை விட்டு போயிட்டுருக்க, பார்ட்டியில் உட்காந்து என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. பிறகு அங்கே எல்லாருமே சேர்ந்து அங்கே ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அப்போங்க நீ உட்காரு, நீ எனக்காக ப்ளே பண்ணு, உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது, நீ ரொம்ப லக்கியான பர்சன், கண்டிப்பாக நீ வந்துட்டு வின் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அதே மாதிரி நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணுறா. அதே மாதிரி அங்கே வின் பண்ணதுமே இல்லை நான் சொன்ன மாதிரியே நடக்குதான்னு சொன்னதுமே அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பட் அந்த சிசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சல் ஆகிட்டு இருக்கு. இவளால் தான் என் வாழ்க்கையை கேட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா. அங்கே ஒரு பர்சன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நம்பர் கேட்டதுமே உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கால, எதுக்காக ஏன் நம்பர் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இக்னோர் பண்ணிட்டு போனா. அந்த ஆள் வம்பு பண்ணிட்டு இருக்கான். பட் அவனோட பொண்டாட்டி வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட மேலே நீ வந்து கையை வைப்ப, அவரை செடியூஸ் பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு அடித்து அவமானப்படுத்துகிறா. தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, வான் செட்டு பிடிச்சி இழுத்துட்டு நீ பெரிய விஷயம் ஆக்காத, நீ வந்து எதுக்காக அப்படி அசிங்கம் பண்ணுறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போகிறா. பட் அங்கே ஃபோனையுமே பிடுங்கி போட்டுட்டு உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ எத்தனை ஆம்பளைங்களை வந்து செடியூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு அப்போ அந்த சிசி வரவுமே செடியூஸ் பண்ண பார்க்குறா, என்னையே இன்சல்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எனக்காக பேசணும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த சிசியுமே நீ கண்டிப்பாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோட்ட மேடம் எல்லாருமே சேர்ந்து ஹரஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகிட்டு கையில் வச்சிருக்க கிளாஸ் அப்படியே உடைச்சதுமே எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உன் காதில் விழுகலையா, நீ வந்து வந்திருக்க ஸ்பெஷலான கெஸ்ட்டை வந்து அவமானப்படுத்தியிருக்க, நீ மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்றப்ப வாய்க்கு வந்தபடி ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்க, அதை நான் எதுவும் பண்ண கிடையாது, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து அவள் ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொன்னதுமே அங்கே இவங்க அடித்ததெல்லாமே அவள் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த சிசி இவ தான் வந்து அவர்கிட்ட நம்பர் கேட்டு அசிங்கம் பண்ணியிருக்கா, அதனால தான் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடித்ததும் நீ என்ன அப்படி ஏதாச்சும் பண்ணியான்னு சொன்னதும் இல்லை அந்த தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணுறான்னு சொன்னதுமே ஹீரோ கூட சேர்ந்து இருக்கான்றது தெரியாமல் அந்த லேடி இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கையை பிடிச்சதும் இப்போ நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒயினை கொடுத்து அந்த லேடிட்ட இப்போ அவன் மேலே ட்ரிங்கை ஊற்றுன பார்த்தியா, உன் தலையில் நீயே ஊற்றிக்கோன்னு சொன்னதும் அதே மாதிரி அந்த லேடி பயந்து போயிட்டு தன்னை எங்கள் தலையில் ட்ரிங்கை ஊற்றிக்கிறா. என்கிட்ட 300 மில்லியன் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனி கடன் வாங்கியிருக்கு, ஸோ நீங்கள் உடனே வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். ரெண்டாவது இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜுமே இருக்குது, அதை நான் வந்து செக் பண்ணேன்னா யார் வந்துட்டு போய் உண்மை
உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும், நீயா வந்துட்டு உண்மையை சொன்னேன்னா நல்லதுன்னு சொன்னதும் அந்த ஆள் நீட் டவுன் பண்ணிட்டு நான் தான் தப்பு பண்ணேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. பிறகு அவளுமே அந்த சிசியை காலை பிடிச்சிட்டாங்க வந்துட்டு கெஞ்சிரா எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அவர் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லும்போது, உன்னோட இந்த ட்ராமாவை நிப்பாட்டு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாம் உன்னோட வேலை தானே, நீ இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். இப்போ அவளுக்கு விழுந்த அடிக்கைக்கு உன்னையே நீ வந்து ஸ்லாப் பண்ணிக்கோன்னு சொன்னதோ அதே ஸ்லாப் பண்ணிட்டேக்கா. அவளுக்காக ரோஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு ஐஸ் பேக் எல்லாமே அங்கே வச்சுட்ருக்கான். ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகிட்டு அங்கே கொட்டாவி எல்லாமே வந்ததுமே, ஐ திங்க் உனக்கு வந்து பீரியட்ஸ் டைம் வந்தால் இந்த மாதிரி இருக்குல்ல, நான் உனக்காக சூப் எல்லாமே ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போனதும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போய் செக் பண்ணி பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே 2 கோடு வந்ததுமே ரொம்பவே பயந்து போயிட்டு, ஐயோ போன டைம் நான் மெடிசன் எடுக்க மறந்து போயிட்டேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குமான்னு சொன்னதுமே என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதும், உங்களுக்கும் அங்கே ஃபூக்குமே லிவிங் ரிலேஷன்ஷிப்னு அவர் முன்னாடி யாரோ காசு பண்ணியிருக்காங்க, அதை கேட்டது அவருக்கு ரொம்ப முடியாமல் போச்சுன்னு சொன்னதும், ஐயோ அப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ ஹீரோ ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் கவலைப்படாத, நான் ஸ்பெஷலாக டீம் ஏற்பாடு பண்ணுறேன், அப்பாவை காப்பாற்றிடலான்னு சொன்னதும், இதுக்கப்புறமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லும்போது அப்பாவுக்கு டாக்டர் திரும்ப வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுமா, அப்பா இப்போ நல்லா இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பவுமே ஹக் பண்ணிவிட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். பிறகு அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி இந்த காசை பண்ண பர்சன் யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்கிறான். அவன் வீட்டுக்கு வந்தால் ஆல்ரெடி இவ ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நிற்கும் போது எதுக்காக இப்போ இங்கேருந்து போயிட்டுருக்கா, அப்போ என்னை விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொன்னதும், அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே உங்களுக்குமே லைஃப் வரப்போது, இதுக்கப்புறமே நான் வந்து இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது வேமா அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இஷ்டத்துக்கு இங்கே போக முடியாது, நான் போக விட மாட்டேன்னு சொன்னதும் பயந்து போய் எங்கள் வயிற்றில் கை வச்சதும், இப்போ எதுக்காக வயிற்றில் கை வச்சுட்டு இருக்க, எது பீரியட்ஸ் ஆயிடுச்சான்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, நீ வெயிட் பண்ணி நான் உனக்காக சூப் எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னதும், ஒன்றும் தேவை கிடையாது, உங்ககிட்ட நான் சொன்னால் புத்தி வராதா, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க விரும்பல, நான் போக போகிறேன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு போக விட மாட்டேன்னு சொல்கிறப்ப, நீங்கள் எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இத்தனை வருஷமாக நீங்கள் எனக்கு காசு கொடுத்தீங்க, உங்களோட சேர்ந்து உங்களோட தேவைகளை நான் பூர்த்தி பண்ணேன், அவ்வளோதான், இதுக்கப்புறமே நான் வந்து என்னோட லைஃப் வந்துட்டு நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும், இந்த கான்ட்ராக்டை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு எரிஞ்சிட்டு இதுக்கு வந்துட்டு என்ன உன்னோட முன்னாடி எந்த ஒரு வேல்யூமே கிடையாது, திரும்ப ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னதும், எனக்கு எந்த உறவுமே விருப்பம் கிடையாது, நான் இங்கே இருக்க விருப்பம் கிடையாதுன்னு சொன்னதுமே, சரி ஓகே நைட் ஆயிடுச்சு இங்கே போகாத, இருந்துட்டு மார்னிங் போல் போன்னு சொன்னதுமே, நான் இருக்க விரும்பலன்னு சொன்னதும், அப்படின்னா நான் போகிறேன் நீ எங்கன்னு சொன்னதும், இது உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் தான், நான் எப்படி வந்துட்டு இங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. யார் சொன்னது, ஆல்ரெடி உன் பேரில் நான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை எழுதி வச்சுட்டேன், இது உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் தான், நான் வந்துட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. நீ எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறேன்னா பட் எனக்கு பிடிச்சிருக்கன்றதை நீ ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அவங்க ஆஃபீஸில் போயுமே ஜாப்பை வந்து குயிட் பண்ணதும், இஷ்டத்துக்கு அப்படிலாம் ஜாப்பை விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்னதுமே, எனக்கு வேலை பார்க்க விருப்பம் இல்லைன்னா விட வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே அவன் பக்கத்தில் வந்துட்டு அந்த லெவலுக்கு உனக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்போ வேற ஒரு பர்சனை வெளியே உனக்கு பிடிச்சிருச்சான்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நீ என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்காக சீப்பாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நான் இதுக்கப்புறமே இங்கே இருக்க விரும்பலை, தயவு செஞ்சு நீ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போனதுமே அவனுக்குமே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே வெளியே அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வந்து அவட்ட பேச ட்ரை பண்ணாலுமே அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஃபோட்டோ வந்து பாஸ் இதெல்லாமே பண்ணது வேறு யாரும் கிடையாது ஷூ தான் சொன்னதுமே, அவன் பண்ணதுக்கு கண்டிப்பாக அவனை ஒரு வழி பண்ணி விடணும்னு அவன் சொல்கிறான். ஒரு இடத்துக்கு அவள் ஷிஃப்ட் ஆகிடுறா. இந்த இடமே எனக்கு போதுமானது, அம்மா கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வளர்ப்பேன், என்னோட அப்பாவையுமே பார்த்துக்குவேன், நம்மளோட உலகம் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நம்ம ஹீரோங்க கால் பண்ணால் அவன் நம்பரை கட் பண்ணி விடுறா. அங்கே வெளியே யாரோ கதவை நாக் பண்ணதுமே, நான் யாருக்குமே இந்த அட்ரஸ் கொடுக்கலையே, யார் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போனதுமே, நம்ம ஹீரோ தான் நான் தான் வந்திருக்கேன், கதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும், நான் எதுவும் உன்ட்ட பேச விரும்பலை, நீ வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதுமே, நீ இப்போ நீ கதவை ஓப்பன் பண்ணலைன்னா அப்புறம் எனக்கு எப்படி உள்ளே வர்றதுன்னு தெரியும்னு சொன்னதுமே பயந்து போய் கதவை திறக்கிறா. இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு நீ டிசர்வ்னு நினைக்கிறியா, நீ பேசாம வந்துட்டு திரும்ப அதோட வில்லாவுக்கே வந்துடுன்னு சொன்னதும், அது உன்னோட ப்ராப்பர்ட்டி, நான் எங்கே வந்து இருக்கணும், எனக்கு எதுவும் தேவை கிடையாது, பேசாமல் இங்கேருந்து போனதான் நான் விடுறேன், எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் ரொம்ப கோவமாயிட்டு, இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டு போகிறேன்னா நான் வந்து உன்னை விட்டுருவேன், நான் இப்போ என்னை தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு நீ இப்போ என்னை வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு நான் உன்னை பேசாமல் வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி நீ வந்து என்னை விட்டுட்டு போவேன், என் கூட தான் நான் சேர்ந்து இருந்தாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பைட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு எதுக்காக என்கிட்ட இப்படி பிஹேவ்
பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதோ, என்னைக்கு இல்லாமல் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு ஒயில்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்க, என் கூட வா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உன்கிட்ட காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வெளியே போனதுமே ரொம்ப குளிராக இருக்கும்னு சொல்லிட்டு கோட்டெல்லாமே போற்றி விட்டு நல்லா பார்த்துக்கிறான். இப்போ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாஸ், அந்த ஆளை பிடிச்சி அப்படின்றத சொன்னதோ, அங்கே போய் மாஸ்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுறாங்க. வேறு யாரும் கிடையாது, அந்த ஷூ தான். அதை பார்த்ததுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. வாய்க்கு வந்தபடி இன்னும் ஹீரோயினோட அம்மாவை பற்றி அவங்க ஃபேமிலியை பற்றி தரக்குறைவாக பேசினதுமே அசிஸ்டன்ட்மே போட்டு அடிச்சுட்டு வாயை மூடுன்னு சொல்கிறாரு. ஹீரோயின்மே பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்கா. தரங்கட்டத்தனை யார் பண்ணிட்டு இருக்காது, உங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட பின்னாடி சுற்றி எங்கள் அம்மா வாழ்க்கையை கெடுத்து அந்த ஆளுமே வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, நான் உன்ட்ட ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தேன், கம்பெனி கூட சேர்ந்து இருக்கிற ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுவேன்னு. அப்படி இருந்துமே நீ திருந்தலை இல்லை, கண்டிப்பாக அப்படின்னா உனக்கு இதுக்கப்புறம் வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நீ பண்ண விளக்குன்னு சொன்னதோ, இதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னை காப்பாற்றுறதுக்கு ஆல்ரெடி நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னதுமே, அப்படியா சரி இப்போ நான் இவனை என்ன பண்ணேன்னு சொன்னதோ, இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருன்னு அவள் சொல்கிறா. கழட்டி கொடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் தேவை கிடையாது, ரொம்ப குளிராக இருக்குது, நீ போட்டுட்டு போன்னு சொல்லும்போது, நீ ரீஸ்டார்ட் பண்ணுறதை பற்றியுமே யோசின்னு சொன்னதும் அது என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் வந்து அவங்க அம்மாவோட பின்னாடி அவர் சுற்றுனார்ன்றது உண்மைதான், அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது, இந்த குடும்பத்தோட மேலே தான் தப்புன்னு சொன்னதும் டீட்டெயில்ஸ் இன்னுமே நீங்கள் விசாரிங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ஹீரோவோட அம்மா அவன்கிட்ட மேரேஜை பற்றி எங்கே பேசிகிட்டு இருக்காங்க, நான் உனக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிசியை தான் கூப்பிடுறாங்க. சிசி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், ரொம்ப பிடிக்கும் போல், ரொம்ப நல்ல வசதியான வீட்டு பொண்ணு, ஃபேமிலி பேக்ரவுண்டுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சூஸ் பண்ணியிருக்காங்க. இவ தான் நான் உனக்காக பார்த்துருக்க பொண்ணுன்னு சொன்னதும் பட் எனக்கு அதில் விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, அவங்க அப்பா வந்துட்டு இப்போ முழிச்சிட்டாரு, பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு அவள் விழுந்தடிச்சு வேமா அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. பட் அங்கே அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, என்னால் தானம்மா உன்னோட லைஃப் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை காப்பாற்றுறதுக்கு தானே நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே, அப்பா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் அவர் கூட சேர்ந்து இருந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, இந்த சிட்டியில் இதுக்கப்புறம் நான் இருக்க விரும்பலம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது நம்ம அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவள் இக்னோர் பண்ணிட்டு போனதுமே, எங்கே போயிட்டுருக்கா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளார் எல்லாமே இங்கே கொடுத்ததுமே, இதை கொடுக்க தான் நீ வந்தியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அவன் பிடிச்சி கிஸ் பண்ணதுமே இப்போ அவங்க வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்கிட்ட இந்த மாதிரி நீ பிஹேவ் பண்ணாத, உனக்கே நான் என் கூட சேர்ந்து எப்பயுமே இதை மட்டும் பண்ணுறதுக்கு தான் உனக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீ போய் இப்போ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். பட் அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு போல். அதை பார்த்துட்டு அங்கே அவள் அசிஸ்டன்ட் பாஸ், நான் மேடம்கிட்ட உங்களை பற்றி நான் விஷயங்களை சொல்லிடுவா, ரொம்ப முடியலன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன், நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணிட்டுருக்கேன், அதனால தான் வந்துட்டு எனக்கு இப்போ இந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளாஷ் ஷாப் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கா. அதை பற்றி தான் அவங்க அப்பாட்டையுமே பேசிட்டு வந்திருக்கா. 2 பேருமே சேர்ந்து ஃப்ளாஷ் ஷாப் வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் அங்கே பார்க்க போனால் உள்ளே பார்த்தா அந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. அவன் தான் நம்ம ஹீரோயினை அங்கே வர வச்சு மாட்ட வச்சுருக்கான் போல். எனக்கு அவன் கூட சேர்ந்து இருக்கும்போதே உன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருந்துச்சு, நீயாவே வந்து இன்றைக்கி மாட்டியிருக்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு விட மாட்டேன் உன்னை, எனக்கு நீ சொந்தமாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போனதும் ஆனால் கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். அவன் பயந்து போயிட்டு, நீ இன்னமே அவ கூட சேர்ந்து இருக்குன்றது எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லதும், நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அடி நொறுக்க விட்டுட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவள் இன்னமே ரொம்ப பயந்து போயிடுச்சேக்கா. அவன் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிச்சேக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நானுமே உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த வாசா எனக்கு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னதும், உனக்கு என்ன அப்படின்னா வேலை வெட்டி இல்லையா, என் பின்னாடி சுற்றுறது தான் வேலைன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படும் போது அப்போங்க அவனுக்கு தலையெல்லாமே சுற்றி ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போனதும் அவள் பயந்து போயிடுறா. அப்போங்க அசிஸ்டன்ட், மேடம் சாருக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது, அவருக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியலை, அவர் வந்து பேச்சை கேட்காம தான் அவங்கள காப்பாற்றுறதுக்கு வந்தாருன்னு சொன்னதும் அவள் பயந்து போயிடுறா. அவன் அங்கே மயங்க ஹக் பண்ணிக்கிட்டதுமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ பார்த்ததுமே, நான் ஆல்ரெடி வந்து அவரோட ஃப்ளாட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன் டாக்டர், நீங்கள் வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க மேடம் அப்படின்றத சொன்னதும் அவளுமே வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவளுங்க நம்ம ஹீரோவுமே நீ போக மாட்டேலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயின் மெடிசன் எல்லாமே கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளார் இருக்கிறத பார்த்துட்டு வா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னதும், உனக்காக தான் நான் டெய்லியுமே கொண்டு வந்துட்டுருக்கேன், பட் உனக்கு தான் அது கண்ணு தெரிய மாட்டேதேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அவள் வேமா அங்கேருந்து கிளம்புனா அவன் பிடிச்சி இழுத்துட்டு எங்கே போயிட்டுருக்க, நான் சொன்னதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் போவையா, 3 இயர்ஸாக நான் உன் கூட சேர்ந்து இருந்துட்டுருக்கேன், திடீர்னு என்னமோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, எனக்கு தெரியாத மாதிரி எதுக்காக நடந்துக்கிறேன்னு
பண்ணுறேன்னு சொன்னதும், நீ எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டுருக்க, வேணான்னா விட்டுற வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும் அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டேக்கான். பட் அவன் எந்த ரியாக்ஷனுமே இருக்கா. இப்போ என்ன உனக்கு என்கிட்ட ஏதாச்சும் வந்து பண்ணணும்னா பண்ணிட்டு விடு, அதுக்கப்புறம் என்னை விட்டுவே இல்லைன்னு சொல்லிட்டு பேசினதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னோட மைண்டவே நீ அப்செட் பண்ணிட்ட, நான் வந்து உன்கிட்ட எதுவும் பண்ணுறதுக்கு விரும்பலை, நீ என் கூட சேர்ந்து இருக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் நீ தனியாக போகாத, என்னோட அசிஸ்டன்ட் உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவாருன்னு சொன்னதும் அங்கே அவளுமே அங்கே போயிட்டுருக்கா. நைட்டு அங்கே தூக்கத்தில் பார்த்தா அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கனவு வருது. ஒரு அரண்டு போய் எந்திரிச்சிட்டு நான் வந்துட்டு இவனை மறக்க முடியாதா, எதுக்காக எனக்கு இப்படிலாம் ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. நெக்ஸ்ட் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே அசிஸ்டன்ட் கூப்பிடுறாரு. சாரை நீங்கள் பிளாக் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவர் கூட சேர்ந்து அவங்க அம்மாவோட பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லியிருக்கீங்க, இங்கே பாருங்கள் அதுக்கான ரெக்கார்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதும், ஓ இதை கூட அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கானான்னு சொன்னதுமே, ஆமாம் நீங்கள் இப்போ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே போனதுமே அவள் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுட்டு வான்னு சொன்னதும், ஒரு செக்ரட்டரிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கொடுத்தேன்னா பார்க்குற ஆளுங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களான்னு சொன்னதும் தலையில் அடிச்சுட்டு செக்ரட்டரின்றதை நிப்பாட்டு, நீ என்னோட உண்மை அதை மறந்துடாதான்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே ட்ரெஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சிசிக்கு அதை பார்த்துட்டு வயிற்றுச்சலாகிட்டு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, இப்படி வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா, இதை போய் நீ அவன்கிட்ட கேளு, நான் அவனை விட்டாலுமே அவன் என்ன விடுறதுக்கு ரெடியாக இல்லை, பற்றிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகும்போது அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் இறங்கி வரும்போது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே இந்த கேர்ள்ஸ் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கே அவள் ஒயினை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை குடின்னு சொன்னதும், எனக்கு அது வேணான்னு சொன்னதுமே அவங்களோட பார்ட்டிக்கு வந்துட்டு நீ ஒயின் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அதை அந்த மேடமே வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி இல்லையான்னு சொன்னதும், அது அவன்கிட்ட வந்து அதெல்லாம் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் இன்சல்ட் பண்ணிட்டு போகும்போது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்குவார்னா அவர் கால் தூசிக்கு நீ பெற மாட்டேன்னு சொன்னதும், அதையும் பார்த்துக்கலான்னு சொன்னதுமே டென்ஷன் ஆகிட்டு அவங்க ஊத போகிறா. பட் அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படுறான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ண நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே, என்னப்பா இவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு, சிசி அவர் மேரேஜ் பண்ணலையான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோயினோட காலில் அவன் மெடிசன் எல்லாமே போட்டுட்டு அங்கே டச் பண்ணிட்டு இருக்கவுமே, நீ இப்படிலாம் டச் பண்ணாத அப்படின்ற சைட் அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டானதோ, என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்கேன்னு சைட் அவன் சிரிக்கிறான். உன்னோட பாடியில் நான் டச் பண்ணாத இடம் ஏதாச்சும் இருக்கா, ரெண்டாவது நீ வந்துட்டு என்ன பாடி ஃபுல்லாமே டச் பண்ணியிருக்க, நம்மளோட லவ்வை பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்ற சைட் அங்கே பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே, என்கிட்ட நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சைட்டு கடிச்சு வச்சதுமே, நீ இப்படி ஒயில்டாக என்கிட்ட வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பியா, எதுக்காக புதுசாக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவளுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ நீ வந்துட்டு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேக் கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஸ்மெல் அடித்ததுமே அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். என்னாச்சு உனக்கு, நீ வந்துட்டு எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, எனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இப்படி ஃபீல் ஆகிட்டு இருக்கு, சிவா இருந்தால் நீ என்ன அந்த பேபியை பெற்றுக்க போகிறையா, நீ வருஷம் தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசும்போது, என்னை பற்றி நீ இவ்வளோ தூரத்துக்காக சீப்பாக நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு பேபி இருந்தால் நான் எவ்வளோ ஹாப்பியாகவேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். இந்த ஃபோனை செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு டாக்டர் மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க ப்ரெக்னென்சியை பற்றி. அதை பார்த்ததுமே அப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ட்ட மறைச்சிருக்காளான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தை எதுக்காக மறைச்சாய், நீ வந்துட்டு என்கிட்ட போய் சொல்ல முடியாது, இங்கே பாரு மெசேஜ் வந்திருக்கு நான் பார்த்துட்டேன், அப்போ இந்த ப்ரெக்னென்சியை மறைக்கிறதுக்காக தான் நீ வந்து என்கிட்ட வந்து விலகி போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீ இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ண போகிற, நான் கன்சீவாக இருக்கேன்னு தெரிஞ்சால் நீ அபார்ஷன் தானே பண்ண சொல்லுவேன்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா, அதை என் பிள்ளைய போய் நான் அபார்ஷன் பண்ண சொல்லுவேன்னான்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான் நம்ம ஹீரோயினை. அப்பாங்க நம்ம உடனே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லும்போது, அங்கே கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டுருக்கு பார்ட்டிக்காக, ஃபஸ்ட்டு நான் அம்மாட்ட போய் பேசலாம், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அவங்க அம்மாவை பார்த்தா அங்கே வச்சு எல்லாரும் முன்னாடியுமே என்னோட பையனுக்கும் சிசிக்குமே வந்து நான் என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி பண்ண போகிறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் ஆகிடுச்சிக்கா. அப்போ அந்த சிசி பார்த்தையில் உன்னோட லெவல் என்னன்னு, நீ என்றைக்குமே என்னோட இடத்த பிடிக்க முடியாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகிட்டு போகும்போது, அப்போ ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். எங்கே போயிட்டுருக்க, எனக்கு வந்துட்டு இது எதுவுமே தெரியாதுன்னு சொன்னதும், இப்போ உங்கள் அம்மா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அதுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, நீ அப்படிலாம் எதுவும் பேசாத, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ண மாட்டேன், என் கூட வான் சீட்டை அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, அம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிசி என்னால் மேரேஜ் பண்ண முடியாது, நான் வந்து இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு அந்த சிசிக்கு அவ்வளோ பெரிய ஷாக்காயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்படும் போது, என்னால் அவளை மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறான். அதை பார்த்துட்டு அந்த சிசி பதட்டமாயிட்டு, பார்த்தீங்களா
சிங்கிள் ஆன்ட்டின்னு சொன்னதும் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்க என்னமோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா பட் பேக்ரவுண்டு வேணாமா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் வந்து ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் எந்த பேக்ரவுண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கம்பெனியில் லோன்ஸ் எல்லாமே வந்துட்டு அவள் பண்ண வேலையால் தான் அடைஞ்சிச்சு இந்த லெவலுக்கு கம்பெனி வந்து ஃபாஸ்ட்டாக உயர்ந்து வந்திருக்குன்னா அவள் தான் காரணம் அவள் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கா என் கூட சேர்ந்து அவள் இன்னுமே இருந்தால் கம்பெனி இன்னும் பெரிய லெவலுக்கு ஆளாகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னுமே கோவம் ஆயிட்டு கண்டிப்பாக என்னால் வந்துட்டு இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பட் எனக்கு பிடிக்கணும்ல வாழ போகிறது நான் தானேன்னு சொன்னதும் சரி ஓகே உனக்கு வந்துட்டு பிடிச்சிருக்குன்னா நான் வந்துட்டு எது கட்டாயப்படுத்த விரும்பலை உன்னோட வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த சிசிக்கு ரொம்பவே கோவம் ஆகிட்டு நீங்கள் எதுக்காக இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க அம்மா வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ் எங்கள் அப்பாவோட பின்னாடியே சுற்றி எங்கள் அப்பாவோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருக்கிறதுமே ஹீரோயின் ரொம்ப கோவம் ஆகிட்டு வாயை முடிட்டு பேசாம இரு உங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவோட பின்னாடியே சுற்றி எங்கள் அம்மா சாவுக்கே இருந்தால் காரணமாயிட்டாரு இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததே உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா எங்ககிட்ட அதுக்கான எவிடன்ஸுமே இருந்துச்சு எங்கள் அப்பா இப்போ வரைக்குமே அதை வந்து பாதுகாத்து வச்சுருந்தாரு இப்போ யாரும் வந்து அதை அழிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவோட அம்மா என்ன இதெல்லாம் உண்மையான்னு சொன்னதுமே உங்ககிட்ட அப்படி எவிடன்ஸ் இருந்தால் கொண்டு வாங்களே பார்ப்போம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த சிசி பேசினதுமே அப்போ நம்ம ஹீரோ இல்லை எவிடன்ஸ் கொண்டு வந்துட்டா சரியாக போச்சு நான் அதை ஆல்ரெடி எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கொண்டு வந்து அங்கே அந்த ஆடியோஸை போட்டு காமிக்க சொல்கிறாங்க பார்த்தா அவங்க அப்பா நம்ம ஹீரோயினோட அம்மா பின்னாடியே சுற்றி இருந்திருக்காரு அதோட அம்மா மேலே அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே லவ் இருந்திருக்கு பட் அவங்களுக்கு வந்து இவர் மேலே தான் லவ் இருந்திருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை பின்னாடியே சுற்றி ஹராஸ் பண்ணி இருந்திருக்காரு ரெண்டாவது உன் பிரதர் வந்து பேசினதையும் கேட்டுக்கோ உன் பிரதர் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்துட்டு போட்டு காமிச்சிடுறாங்க அவன் பயந்து போயிட்டா அப்ராடுக்கு ஓடி போயிட்டான் அதுக்கு மேலே உனக்கு எவிடன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருக்கும்போது இன்னுமே உன்னை பற்றின சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது இங்கே பார்த்தீங்களா இவளுக்கு வந்து வேற சுற்றிருக்கான்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே அவங்க கோமாய் போயிடுறாங்க அந்த சிசி எனக்கு எதுவுமே தெரியாது என்னை மாட்ட வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா பேசினதுமே உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கப்புறமே நடிக்காதன்னு சொல்லிட்டு அவள் நான் உன்னை காப்பாற்றினதை மறந்து போயிட்டு நீ இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறியான்னு சொன்னதும் நீ காப்பாற்றினதுக்காக தான் நீ கேட்ட ஃபேவரை நான் பண்ணேன் நீ என்ன கேட்ட ஸ்கூலில் நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டை ஆக்ட் பண்ணணும்னு சொன்னேன் அதே தானே நான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அப்போ தான் வந்துட்டு புரியுது உண்மையிலே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது இவன் சும்மா ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கான்னு நைட் தூங்கிட்டு இருக்கும்போது என்னப்பா தூங்கிட்டியா என்ன கவலையாக எது இருக்கியான்னு சொன்னதும் நீ எதுக்காக பேபி பிறக்க போகிறத உங்கள் அம்மாட்ட சொல்லலைன்னு சொன்னதுமே அதை சொல்லியிருந்தா அவங்க உடனே மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க பட் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான் அப்போ ஹீரோயின் நான் ஸ்கூல்லேருந்தே உனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும்ப்பா பட் நீ அந்த சிசியோட சேர்ந்து இருந்தன்ற வாசி நம்ம வந்துட்டு உடல் அவங்களோட லைஃப்பை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து போகல அப்படின்றத அவள் சொல்கிறா அதை கேட்டுட்டு அப்படின்னா உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளோ நாள் நீ வந்து வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கா நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்லன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க அவளை போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான் இப்போ பேபி இருக்கு மறந்துடாதன்னு சொல்கிறா ஸோ நெக்ஸ்ட் எங்கள் ஹாஸ்பிட்டல் செக்அப் போனால் பேபி வந்து நல்லா இருக்காங்க நல்லா இருக்குது நீங்கள் வந்துட்டு நல்லா அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோயின் அவன் பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே பப்ளிக்கில் என்ன பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நீ கொடுத்துருக்க தெரியுமான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான் பிறகு அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு அப்பா ஃபூக்கு எனக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்ப்பான்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதையுமே சொன்னதுமே அவங்க அப்பா அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஃபூ வந்து என்னை மீட் பண்ணாமா என்கிட்ட உன்னை பொண்ணுமே கேட்டால் நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான் உன்னோட லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுறது உன்னோட அம்மாவோட சோல் தான் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு பிறகு அங்கே ஹீரோ மேரேஜுக்காக அங்கே லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டுக்கோவுமே இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னதும் இல்லை அது வந்துட்டு ரொம்ப குளிரான பகுதி அங்கே நான் நல்ல லொக்கேஷனாக ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட வீடியோ கால் போட்டு என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்ப்பான்னு சொன்னதுமே ஒர்க் பண்ணிட்டுருக்கியா நான் வந்துட்டு பிள்ளையும் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அப்படியே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான் அங்கே வெளியே கதவை யாரோ நாக் பண்ணுறாங்க யாரான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே கிட்னாப் பண்ணி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லை வந்து நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடமை காணோன்னு சொன்னதும் அங்கே அந்த சிசி கால் பண்ணிவிட்டு உன்னோட ஒய்ஃபை நீ வந்துட்டு பார்க்கணுன்னா வந்துட்டு என்கிட்ட வந்து சேருன்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா நீ அவள் மேலே கையை வைக்காத கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லவா அவள் கொலை பண்ணுறதுக்கு தான் அந்த கார் ஆக்சிடெண்ட்டை என்னோட அப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு பட் உள்ளே வந்து தவறுதலாக உன்னோட அம்மா இருந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அதை நினச்சி அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு அவர் உங்கள் அம்மாவை ரொப் பண்ணிட்டு எங்கள் அம்மாட்ட
அவர் வந்து கொஞ்சம் கூட லவ்வை காமிக்கவே இல்லை. ஸோ அதனால் எங்கள் குடும்பமே நாசமாக போயிடுச்சு. இப்போ உன்னால் வந்து என்னோட வாழ்க்கையுமே கெட்டு போச்சு. என்னை வந்து வீட்டிலேருந்து விரட்டி விட்டாங்க. அவங்க ரெப்புடேஷன் கெட்டு போயிரும்னு. என் வாழ்க்கையவே நீ வந்துட்டு கெடுத்துட்ட. கண்டிப்பாக இதுக்கான வந்துட்டு ரிவெஞ்ச் நான் எடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ ஹீரோ வந்ததுமே கழுத்தில் கத்தி வச்சுட்டு மிரட்டிட்டு, நீ இவளுக்காக இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிச்சுக்கேனா ஃபஸ்ட்டு நீ நீடல் பண்ணிட்டு என்கிட்ட சாரி கேளுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, ஸோ அவன் நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்கள் நீடன் பண்ணதும், நீ வந்துட்டு ஃபூன்றதை மறந்து போயிட்டியா? இந்த ஒரு கேர்ளுக்காக உன்னோட சுயமரியாதையை விட்டுட்டு என்கிட்ட நீடன் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தானே, இவ இல்லாமல் போயிட்டா எந்த பிரச்சனையும் இருக்கால்லன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த போகும்போது நம்ம ஹீரோ வேகமாக வந்து கையை பிடிச்சிக்கிறான். அங்கே கத்தி வந்து கை ஃபுல்லாமே அவனுக்கு கிழிச்சிருது. இவளை பிடிச்சி அங்கே ஜெயிலில் போடுங்க அப்படின்ற சைட்டை அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட உனக்கு எதுவும் ஆகலை இல்லை, நான் வந்து பயந்தே போயிட்டேன்னு சொன்னதும், உனக்கு படிச்சுட்டு இருக்க கையை கிழிச்சிருச்சுன்னு சொன்னதும், அவன் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் செத்தே போயிருப்பேன் நீ இல்லாமன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் கிஸ் பண்ணதுமே அவன் நம்ம ஹீரோயின்ட்ட ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான் மேரேஜுக்காக. அவளுமே சந்தோஷமாயிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கையுமே போட்டுக்கிறா. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவனுக்கு இவ்வளோ சூப்பராலாம் என்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, பட் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போஸ் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இல்லை கட்டு போட்டு விட்டுச்சேக்கா. அப்பாங்க அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப வைல்டாக வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருப்பேன், இப்போ ரொம்ப கூலாக இருக்கேன்னு சொன்னதும், நான் ஒன்றும் இப்போ உன்னோட செக்ரட்டரி கிடையாதுன்னு சொன்னதும் வேமா மடியில் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு, அதுவும் கரெக்ட் தான், நீ அதே மாதிரி நானுமே உன்னோட பாஸ் கிடையாது இல்லை, வருங்கால ஹஸ்பண்ட் அப்படின்றதாவே சொல்கிறான். நான் என்னோட ஃப்ளாஷ் ஷாப்பை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னது, அதுக்குமே நான் வந்து பிளான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த பிளான் எல்லாத்தையுமே காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. உன் கூட சேர்ந்து ஃப்ளாஷ் ஷாப் ஓப்பன் பண்ணுறது எனக்குமே ஒரு பெரிய கனவு தான் சொன்னதும் அவளுக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே சேர்ந்து ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.